ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பில் பை எரர். நம்மளோட கோர் ஜாவா சீரீஸில் ஃபர்ஸ்ட் டூ மாடியூல்ஸை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடியூலை ஜாவானா என்ன, ஜாவாவோட இன்ட்ரொடக்ஷன், ஜாவாவோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நம்மளோட செகண்ட் மாடியூல் ஜாவா லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம். இப்போ நம்மளோட தேர்ட் மாடியூல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த மாடியூலோட பாட்டை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ். ஆப்ரேட்டர்னா என்ன, ஆப்பரன்ஸ்னா என்ன, அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அண்ட் ஜாவால இருக்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஜாவால இருக்க ஒரு ரிசர்வ்டு வேர்ட். இந்த ரிசர்வ்டு வேர்ட் நம்மளுக்கு ஒரு ஆப்ரேட்டராக பிஹேவ் பண்ணும். அண்ட் தென் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் சம்டைம்ஸ் இதை ஷார்ட் சர்க்கியூட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாடியூல்குள்ளே போக போக செக் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் காஸ்ட் ஆப்ரேட்டர், இது டைப் காஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டைப் காஸ்டிங் நம்மளுக்கு இம்ப்ளிசிட் டைப் காஸ்டிங் இருக்குது, எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம டீப்பாக பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை ஷார்ட் ஹேண்ட் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நியூ ஆப்ரேட்டர். ஜாவால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் நியூ ஆப்ரேட்டர். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு ஹிண்ட் பார்த்தோம். இந்த மாடியூலில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்ரேட்டர். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்ரேட்டரை நம்ம மாடியூல் 2ல் அரேஸை பற்றி படிக்கும்போது பார்த்தோம். அண்ட் இந்த மாடியூல்லையும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ். ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் எப்பெல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர் இருக்கோ, எந்த ஆப்ரேட்டரை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், எதை நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை மாற்றி பண்ணால் நம்மளோட அவுட்புட்டே டோட்டலாக மாறிடும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது an important thing. அண்ட் நெக்ஸ்ட்டு நியூ விசஸ் நியூ இன்ஸ்டன்ஸ். நியூ அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸை தான் ஜாவால நம்ம மெத்தட்னு சொல்லுவோம். பிகாஸ் இதுக்கு பக்கத்தில் எனக்கு பிராக்கெட்ஸ் இருக்குது, அப்போ இது மெத்தடு தான். அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் விசஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த 18 டாப்பிக்கோட நம்மளுக்கு ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க கான்செப்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். அந்த ஃப்ளோ கண்ட்ரோலோட பாட்டா இந்த 3 டாப்பிக்கை பார்ப்போம். செலக்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அண்ட் நம்மளோட லாஸ்ட் டாபிக் ஆஃப் த மாடியூல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இந்த 21 டாப்பிக்கை தான் நம்ம மாடியூல் 3யோட பாட்டா பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்.